வணக்கங்க. கற்றல் அழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேர் ஸ்டடி பிளான்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் இந்த ஸ்டடி சர்க்கிளில் இல்லாதவங்க பிளான்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பிளான் தாங்க இது. ஹிஸ்ட்ரிக்கான ஒரு பிளான் தான் இது. ஸோ நான் எல்லா ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் உங்களுக்கு பிளான் தனித்தனியாக போட்டு கொடுத்துட்றேன். ஸோ அதில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணுமோ ஸோ அது மாதிரி நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த பிளானில் எந்தெந்த டேலாம் முடிக்கணும் அப்படிங்கிறதும், ஸோ என்னென்ன சோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேஜ் நம்பரோட நம்ம கொடுத்துர்லாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அந்த ஸ்டடி சர்க்கிளில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளான் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் உங்களோட படிக்கிற ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நியூவாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடர்ன் சொல்லிட்டு 3 பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் ஏன்ஷியன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டே 1 and 2. ஸோ மொதல் 2 நாள் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல்ஸும் ஐபிசியும் பாருங்கள். ஸோ அதுக்கான சோர்ஸ் என்சிஆர்டி கிளாஸ் 6 நியூ என்சிஆர்டிஸுங்க எல்லாமே. ஸோ கிளாஸ் 6ல் சாப்டர் 2, 3, 4ம், கிளாஸ் 12ல் தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 1ம் இது உங்களோட சோர்ஸு. அதே மாதிரி ஆத்தர் புக் போனீங்க அப்படின்னா ஆர்எஸ் சர்மாவோட புக்கில் 7, 8, 9, 10ம், அதே நிதின் சின்ஹானியாவில் சாப்டர் 1 அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ அதாவது ஹரப்பன் ஐவிசி பீரியடில் உள்ள ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஸோ எல்லாமே சேர்ந்து அதில் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் இதோட பார்த்துருங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சரும். ஓகே, அடுத்து டே 3 and 4. ஸோ வேதிக் ஏஜ் அண்ட் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸுங்க. ஸோ வேதிக் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்சிஆர்டிஸ் கிளாஸ் 6ல் 4, 6, 9ம் சாப்டர்ஸும், அதே மாதிரி கிளாஸ் 12ல் சாப்டர் 4ம் நீங்கள் பார்க்கணும். ஸோ வேதிக் ஏஜும் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸும் டே 3, 4. ஓகே, அதே ஆர்எஸ் சர்மாவில் சாப்டர் 12, 13, 14, 17. ஓகேவா? அதே மாதிரி நிதின் சின்ஹாவில் 1லையும் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி 14th சாப்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்கும். ஓகே, அடுத்து இது 4 நாள். அடுத்து 5வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா மௌரியன் எம்பையர். ஸோ மௌரியன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்சிஆர்டியில் கிளாஸ் 6ல் சாப்டர் 7ம் 11ம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே கிளாஸ் 12ல் தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கில் சாப்டர் 4 நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த தீம்ஸ் இன் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 4 பார்த்துருப்பீங்க. ஸோ அது கூடவே அதுதான் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி ஆர்எஸ் சர்மாவில் சாப்டர் 18 and 19 நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் மௌரியனுக்காக. அதே மாதிரி நிதின் சின்ஹானியாவில் மௌரியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, ஸோ அது சாப்டர் 1ல் வரும். நீங்கள் எதை பார்த்துக்கங்க. அடுத்து 5வது நாள் முடிஞ்சது. 6வது நாள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா போஸ்ட் மௌரியனும் மகாஜனபதாஸும் முடிக்கணுங்க. ஸோ போஸ்ட் மௌரியன் அண்ட் மகாஜனபதாஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ் 6ல் சாப்டர் 5 and 10ம் பார்க்கணும். ஸோ கிளாஸ் 12ல் தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி சாப்டர் 2 and 3 பார்க்கணும். ஸோ ஒன்று நீங்கள் இதை என்சிஆர்டி ஸ்டிக் பண்ணுங்கள், இல்லை ஆர்த்தர் புக் ஸ்டிக் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி படிங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஓவராலாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும், டைம் கன்சியூமிங் சப்ஜெக்ட். ஸோ அதனால் நீங்கள் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கூட ஃபிக்ஸ் பண்ணால். ஏன்னா ஆர்த்தர் புக்கில் எல்லாமே தெளிவாக இருந்துச்சு. ஸோ ஆர்எஸ் சர்மாவை பொறுத்தளவுக்கு இதில் போஸ்ட் மௌரியனுக்கும் மகாஜனபதாஸுக்கும் சாப்டர் 2 and 15ம், நிதின் சின்ஹானியாவுக்கு சாப்டர் 1 அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் சாப்டர் 1. ஓகேவா? ஸோ இது போஸ்ட் மௌரியன் அண்ட் மகாஜனபதாஸ் டே 6 இதோட முடியும். ஸோ அதே மாதிரி டே 7 பார்த்தீங்க அப்படின்னா குப்தாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ குப்தாஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்சிஆர்டிஸில் இல்லை ஆர்எஸ் சர்மாவில் உங்களுக்கு சாப்டர் 24 and 25 இது ரெண்டுமே குப்தாஸ் ரிலேட்டடான சாப்டர் தான். அப்புறம் குப்தாவோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பார்க்கணும்ல. ஸோ அது நிதின் சின்ஹானியா புக்கில் இருக்கக்கூடிய சாப்டர் 1லேயே உங்களுக்கு எல்லா கிங்டம்ஸோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதிலேயே பார்த்துக்கலாம் சாப்டர் 1ல். ஓகேவா? ஓகே, ஸோ டே 7 முடியுதுங்க. அடுத்து டே 8. ஸோ டே 8 பார்க்கும்போது உங்களுக்கு குப்தா முடிஞ்சது. ஸோ அப்போ போஸ்ட் குப்தாஸ் வரும். போஸ்ட் குப்தா அப்படிங்கும்போது உங்களுக்கு என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டியில் கிளாஸ் 6 என்சிஆர்டியில் சாப்டர் 9 and 10 இது ரெண்டுமே உங்களுக்கு போஸ்ட் குப்தா ரிலேட்டடாக இருக்குங்க. ஓகேவா? ஸோ குப்தாஸ் ரிலேட்டடாக முடிஞ்சது. அப்புறம் போஸ்ட் குப்தா அப்படின்னா சாப்டர் 9 and 10 அப்படின்னு பார்த்துக்குங்க, போட்டிருக்கேன். அதே மாதிரி இதை விட்டா ஆர்த்தர் புக்கில் 2 ஆப்ஷன் உங்களுக்கு போஸ்ட் குப்தாக்கே இருக்கும். ஸோ ஒன்று ஆர்எஸ் சர்மாவில் சாப்டர் 27 உங்களுக்கு போஸ்ட் குப்தா இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு இந்த ஆர்த்தர் புக்கும் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் சதீஷ் சந்திரா நீங்கள் எடுக்கலாம். சதீஷ் சந்திரா சாப்டர் 2 உங்களுக்கு போஸ்ட் குப்தா ரிலேட்டடாக இருக்குங்க அந்த சாப்டர். ஓகேவா? ஸோ அடுத்து டே 9. ஸோ டே 9 அதாவது போஸ்ட் குப்தா வரைக்கும் வந்தாச்சு அப்படின்னா ஏன்ஷியன்ட் முடியுது. ஸோ இப்போ டே 9 அப்படின்னு பார்க்கும்போது சங்கம் ஏஜ், சேரா, சோழா, பாண்டியாஸ் அண்ட் பல்லவாசியும் சேர்த்துக்குங்க. ஸோ இதில் என்சிஆர்டிஸ் கிளாஸ் 6ல் சாப்டர் 8ம், கிளாஸ் 7ல் சாப்டர் 2ம் இருக்கும். அதே ஆர்எஸ் சர்மா எடுத்தீங்க அப்படின்னா சாப்டர் 2. ஸோ ஆர்எஸ் சர்மா சாப்டர் 2 அல்லது சதீஷ் சந்திரா சாப்டர் 3. ஸோ இது ரெண்டில் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெடிவல்
ஸோ மெடிவல் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டே 1 வந்து அராப் அண்ட் டர்க்ஸ். ஸோ மெடிவலுக்கு தனியாக டே 1 வந்து ஸ்டார்ட் ஆகும், அராப் அண்ட் டர்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சதீஷ் சந்திராவில் சாப்டர் 1 and 5 வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே டெல்லி சுல்தானேட் 2வது டேயில் வந்து உங்களுக்கு சதீஷ் சந்திராவில் இருக்கக்கூடிய 6, 7 and 8. ஸோ இந்த 3ஐயும் வந்து கம்பைன் பண்ணி அவங்க தனித்தனி சாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, டெல்லி சுல்தானேட் தான் எல்லாமே. அடுத்து டே 3 வந்து விஜயநகர் பாமினி கிங்டம் வந்து சதீஷ் சந்திராவில் சாப்டர் 9 உங்களுக்கு இருக்கும். அதே வந்து டே 4 பார்த்தீங்க அப்படின்னா பக்தி அண்ட் சூஃபி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டர். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு சதீஷ் சந்திராவில் வந்து பார்க்கலாம், சாப்டர் 11ல் வந்து இருக்கும். அதே வந்து டே 5, 6, 7 3மே வந்து மொகலுக்கு. ஏன்னா சதீஷ் சந்திராவில் வந்து மொகல்ஸ்க்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க. என்னென்னா கிட்டத்தட்ட சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் 12, 13, 14, 15, 16, 17, 18 கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 சாப்டர் கிட்ட வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 3 நாள் வந்து மொகல்ஸ்க்கு வந்து கொடுத்துருங்க. ஸோ 5, 6 and 7. ஸோ 3 days இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே முடிச்சிடலாம். அடுத்து மராத்தா பெஷ்வா. ஸோ மராத்தா பெஷ்வா வந்து உங்களுக்கு வந்து சதீஷ் சந்திராவில் சாப்டர் 17ல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டே 8. ஸோ இதாங்க இதோட முடியுது எது மெடிவல். அடுத்து மாடர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஸோ டே 1 வந்து அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஸோ அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம், மாடர்னுக்கு ஸ்பெக்ட்ரமில் 3 and 5 சாப்டர் 3 and சாப்டர் 5 வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி டே வந்து சிவில் பெசன்ஸ், ட்ரைபல் அப்ரைசிங், சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரே நாளில் போட்டேன். சிவில் அப்ரைசிங், பெசன்ட் அப்ரைசிங், ட்ரைபல் அப்ரைசிங், அப்புறம் சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இது எல்லாமே ஒரே நாளில் போட்டேன். அதனால் 2 நாள், அதாவது டே 2 and 3 2 நாள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரே இடத்துல வந்து போட்டாச்சு. ஸோ இப்போது ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6, 8, 9, அப்புறம் 31 and 32. ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் 2 நாட்களில். அடுத்து டே 4. ஸோ டே 4 பார்த்தீங்க அப்படின்னா ரிவால்ட் ஆஃப் 1857. ஸ்பெக்ட்ரம் வந்து சாப்டர் 7ல் இருக்குங்க ரிவால்ட்டை பற்றி. அடுத்து டே 5 and 6 ஐஎன்எம்க்கு வந்து 2 நாள் வந்து கொடுத்துருக்கேன். ஓவராலாக ஐஎன்எம் அப்படிங்கிறதுக்கு 2 நாள் வந்து இருக்குங்க. ஸோ ஐஎன்எம் அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஐஎன்சி எமர்ஜென்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் வந்து வந்துடும். அதாவது நம்ம ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸஸ்லாம் முடிஞ்சு இது வரைக்கும் வந்து வந்துடும் 1947 வரைக்கும். இப்போது ஐஎன்எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் போட்டிருக்கேன். அதில் ஸ்பெக்ட்ரமில் சாப்டர் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ 12, 13, 14, 15, 16, 17 கிட்டத்தட்ட 6 சாப்டர் வந்து இருக்குங்க. ஸோ 12, 13, 14, 15, 16, 17 ஸ்பெக்ட்ரமில். ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் வந்து 2 நாளில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடியது ஸோ டே 7, 8 and 9. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 நாள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா இந்த 3 நாளில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், அட் த ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த டயத்தில். அதே மாதிரி கவர்னர் ஜெனரல்ஸு, வைஸ்ராய்ஸ், இம்பார்ட்டண்ட்டான ஆட்கள். ஸோ இதெல்லாமே வந்து இருக்குது. இதுக்கு வந்து ஸ்பெக்ட்ரமில் உள்ள சாப்டர்ஸ் பாருங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு 3 நாள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 8 சாப்டர் கிட்ட வந்து இருக்கும். இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. ஸோ இப்போ அடுத்து டே 10, அதாவது 10வது நாள் வந்து உங்களுக்கு இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரு. ஸோ 33, 34, 35 இந்த 3 சாப்டர் வந்து இருக்குங்க ஸ்பெக்ட்ரமில். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிவிஷன் ஒரு 6 நாள் வந்து ஃபுல் ரிவிஷன் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அக்கார்டிங்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் சில பேர் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளான் ஓகேவாக இருக்கும். ஸோ அதாவது ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாமே ஒரு தடவை படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யோசிப்பீங்க என்னடா வந்து இவ்வளோ வந்து இருக்குது, ஸோ இதை வந்து எப்படி வந்து படிக்கிறது, ஒரே நாளில் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடிக்க முடியுங்க, கண்டிப்பாக வந்து முடிக்கலாம். ஸோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் யாருக்கு இந்த பிளான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு 7 to 8 hours இல்லை 9 to 10 hours நான் வந்து கொடுக்குறேன். அதாவது 7 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வந்து என்னால் எஜுகேஷனுக்கு மட்டும் கொடுக்க முடியும். ஸோ நான் ஒரு நான் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் தான், நான் வீட்டில் வந்து இருந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட், நான் ஒரு ஃபுல் டைமாக நான் ஸ்டடீஸ்க்கு மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் வந்து படிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து தாராளமாக அந்த பிளான் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதே நீங்கள் வந்து நான் 2யுமே கொடுத்துட்டேன், நீங்கள் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி படிக்கலாம். இல்லை 2ல் எது வேணாலும் சூஸ் பண்ணி வயசாக இருக்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். படிச்சுட்டு நீங்கள் வந்து நோட்ஸும் கூட எடுக்கலாம். ஸோ 8 மணி நேரம் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது, 8 to 10 மணி நேரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சாலிடாக நீங்கள் வந்து நோட்ஸ் ஹின்ஸாக வந்து எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த பிளான் அப்படியே ஃபாலோ பண்ணணும் இல்லைங்க, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாடிஃபை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும், உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எது ஏன்ஷியன்ட் ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை மிடிவல் ஈஸியாக இருக்குமா, இல்லை மாடர்ன் படித்தா ஈஸியாக படிச்சிருவீங்களா, ஸோ அந்த மாதிரி இல்லை ஆல்டர்னேட்டிவாக போகிறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இது ஒரு பேஸ் பிளான், அவ்வளோதான். ஸோ ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு பேஸ் பிளான் வந்து கொடுத்துருக்கேன் ஹிஸ்ட்ரிக்கு. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நான் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேங்க. நீங்கள் இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.